எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான வெளியூர் அரசியல் பிரமுகர்கள், தொண்டர்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான வாகனங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. கட்சிகளுக்கிடையே மோதல் நேற்றைக்கு அரங்கேறி பரபரப்பு உருவாகி இருக்கிறது. தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்கிற கேள்வி எதிர்க்கட்சிகளால் இன்றைக்கு எழுப்பப்படுகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேர்மையாக தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, தேர்தல் ஆணையத்தின் மீதே நாங்கள் நம்பிக்கை இழந்து வருகிறோம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது, எனவே நேர்மையாக உங்களால் தேர்தலை நடத்த முடியாவிட்டால் தேர்தலை ரத்து செய்யுங்கள், தள்ளி வையுங்கள் என்று எச்சரித்திருக்கிறார், வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் இதே பொருள்பட கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறார்கள். திமுக தலைவர் கருணாநிதியும் இன்றைக்கு நேற்றைய கலவரங்களை, நேற்றைய மோதல்களை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை என்ற புகார் இருக்கிறது. ஸ்ரீரங்கம் தேர்தல் நியாயமாக நடைபெறுகிறதா? இந்த தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையில் நியாயம் இருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கண்ணதாசன், அஇஅதிமுகவின் திரு ஜெகவீர பாண்டியன், அரசியல் விமர்சகர் ஆழி செந்தில்நாதன், ஸ்ரீரங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர், திருச்சி அரங்கிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு அண்ணாதுரை. வணக்கம். திரு அண்ணாதுரை, உங்களிடமிருந்தே தொடங்கலாம். ஆயிரக்கணக்கில் வெளியூர்காரர்கள் குவிந்திருக்கிறார்கள். பணம் அங்கு எல்லைக்கு மீறி விளையாடுகிறது. மது, விருந்து, பிரியாணி என அங்கு களை கட்டுகிறது. தேர்தல் விதிகள் காற்றில் பறக்கின்றன. எனவே தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பிஜேபியால் எழுப்பப்படுகிறது. ஒரு வேட்பாளராக அங்கு என்ன நடக்கிறது? தேர்தல் நியாயமாக நடக்கிறதா? சொல்லுங்கள். நீங்களே சொல்லிட்டீங்க சார். உண்மை என்னன்னா, இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய இடைத்தேர்தலில் வெளியூர்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர், ஒரு கிராமத்தில் 40 வீடு இருந்தால் 200 அதிமுக வெளியூர்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி நேற்று அந்தநல் ஒன்றியத்தில் கமலசம்பேட்டை பெரியார் நகர் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க எங்கள் தோழர்களோடு நான் சென்றிருந்தோம். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓட்டு கேளுங்க, அருவா சுத்தியலுக்கு ஓட்டு போடுன்னு கேளுங்க, ஆனால் ஊழலுக்கு எதிராக வாக்களிங்கன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பிரச்சாரம் பண்ண அடிப்படை வேட்பாளர் அடிக்க வந்தாங்க. என்ன அடிக்க வந்தப்போ தான் பிரச்சார வாகனத்தில் இருக்கிற எங்கள் கட்சியினுடைய மாவட்ட குழு உறுப்பினர் சசிகுமார் போய் தடுத்தார். என்னை அடிச்சிருப்பாங்க. அதான் உண்மை. வெளியூர்காரங்க எல்லாமே வெளியூர்காரங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தி போலீஸார் வரவழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்குறோம். ஜிஎப்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் மனு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி எந்த இடத்துக்கு கிராமங்களுக்கு போனாலும் எங்கள் வாகனத்தை சில கிராமங்களில் விடுறதே இல்லை. அங்கங்கே நாங்கள் சண்டை போட்டு போராடி தான் போக வேண்டியிருக்கு, மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு அராஜகம்னா சொல்லிக்கொள்ள முடியாத அராஜகம். தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது. இது ஜனநாயகபூர்வமான தேர்தலாக நடைபெறவில்லை. கோரிக்கை நியாயம் இருக்கிறது. ஆனால் தேர்தல் கமிஷனும் காவல்துறையும் அவர்களால் முடிந்த அளவுக்கு பண்ணுகிறார்கள். கூடுதல் படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அது பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய கருத்தை மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனால் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையிலும் அதில் நியாயம் இருக்கு, தள்ளி வைக்கலாம், அப்படி தள்ளி வைத்தால் தவறில்லைன்னு மார்க்சிஸ்ட் கட்சியோட வேட்பாளர் சொல்ற நிலைமை இருக்கு. அதிமுக தான் அளவுக்கு அதிகமாக இங்கு விதி மீறல்களில் ஈடுபடுதுன்னு வேட்பாளர் சொல்றார். உங்களோட கருத்து என்ன திரு ஜெகவீரப்பன்? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணாதுரையுடைய வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பான வார்த்தைகள். பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ சந்திக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலை சந்திக்கின்றார்கள். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் தேர்தல் கமிஷன் என்பது மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்ற கமிஷனாக, மத்திய அரசு என்று சொல்லுகின்றது மத்திய தேர்தல் கமிஷனால். அப்படி நியமிக்கின்ற தேர்தல் கமிஷன் தவறாக நடந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் அவர்கள் மத்திய தேர்தல் ஆணையரை தவறு சொல்லுகின்றார்களா, தலைவரை? அதிமுகவை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அது திண்டுக்கல் தேர்தலாக இருந்தாலும் சரி, திண்டுக்கல்லில் நடைபெற்ற பை எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் நடைபெறுகின்ற இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் தேர்தலை நம்பிக்கையோடு
மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற ஒரு இயக்கம்தான் அதிமுக. எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஸ்ரீரங்கம் தேர்தலிலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட 45,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் என்று சொன்னால், இப்பொழுது நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலிலே 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாங்கள் வெற்றி பெற முடியும். அண்ணாதுரை, அதிமுக விதிமீறல்களில் ஈடுபடவில்லை, நீங்க தேர்தலில் தோற்று விடுவோம் அப்படின்ற ஒரு அச்சத்துல இந்த புகார்களை சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டை உங்கள் மேல அதிமுக முன்வைக்குது. அதாவது அதான் மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ இருக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்டுகள் நிற்கிறார்கள் என்று ஐயா சொன்னாரு. அது உண்மை இல்ல. அப்படி மக்கள் நம்பி நிற்கிற அதிமுக ஓட்டுக்கு 2,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்? எதுக்கு கடா வெட்டி கிராமப்புற மக்களுக்கு சாப்பாடு போடணும்? எதுக்கு மதிய நேரங்களில் கோட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கணும்? இதெல்லாம் கிராமப்புறத்தில் கண்ணார பார்க்கக்கூடிய செய்தி நிகழ்ச்சி. நான் போய் சொல்லல. நான் ஒன்றியத்தினுடைய ரெண்டு முறை சுற்றுப்பயணம் பண்ணிட்டேன். மக்களை நம்பி போறவங்க இல்ல மக்களை நம்பி போறவங்க 2,000 ரூபாய் பணமும் கோட்டர் பால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஊழலுக்கு எதிராக பண்றோம். திமுக ஊழல் எடுத்து பண்ணல, இந்த திருப்பி பிரச்சாரம் பண்ணல. ஏன்னா அவங்க மிக விரைவில் ஊழல் வழக்கில் தண்டிக்க போற ஒரு கட்சி. கட்டில்ல பணத்தை அடுக்கி வச்சு மெத்தையை போட்டு படுத்திருந்தாரு செய்தியை தவறான செய்தி இல்ல பத்திரிகையில ஆங்கில பத்திரிகையில வந்து சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, தவறான செய்தி. சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, சாதாரண ஒரு கட்சி உறுப்பினர். அவர் ஒரு சாதாரண கட்சி உறுப்பினர் கருப்பு பணத்தை வைத்து நேரடியா ஸ்ரீரங்கத்துக்கு வந்துருவோம். ஏன் நீங்க மக்களை நம்பி இருந்தால் ஏன் 2,000 ரூபாய் தர்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நேரா முன்வைக்கிறார். உங்களுக்கு நேரம் நான் நிச்சயமா சொல்றேன், அவருடைய குற்றச்சாட்டு பொய்யானது. நாங்க எங்கேயும் பணத்தை கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு அந்த வேலையே தேவையில்லைன்னா, எங்கள் ஆட்சி 3 ஆண்டு கால ஆட்சி, 4 ஆண்டாவது. இப்போ அந்த ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனைகளே மக்கள் ஓட்டு போடுவார்கள். அம்மா உணவகமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கம் தொகுதியில் உலகத்திலே சிறந்த சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நிறைய சாதனைகள் செய்திருக்கிறதா சொல்றீங்க. திரு SR சேகர், பாரதிய ஜனதா கட்சி தான் முதல் முறையாக இந்த கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தோல்வி பயத்துல இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறதா, அல்லது நாங்களும் இருக்கிறோம், நாங்கள் தான் மாற்று அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக ஆளும் கட்சியோடு மோதி கொண்டிருக்கிறதா? அதாவது 2 நாளைக்கு முன்னால தேர்தல் அறிவித்த உடனே 30 நாட்களாக, கடந்த 30 நாட்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக தொண்டரும் ஸ்ரீரங்கத்தில் தான் முகாமிட்டு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் 10 வாக்காளர் 20 வாக்காளருக்கு ஒருத்தர்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. அது அவங்க கட்சியினுடைய கலாச்சாரம். ஏனென்று சொன்னால், அப்படி யாராவது வராமல் போனால் என்று சொன்னால் அவங்க கட்சியிலிருந்து காண போயிடுவாங்க. அதனால கட்டாயமாக வர வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு. திரு சேகர், நீங்களும் ஸ்ரீரங்கத்தில் தான் பேசுறீங்க. உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீரங்கத்தில் தான் முகாமிட்டு இருக்கிறீங்க. உங்க கட்சியினுடைய முன்னணி பிரமுகர்கள் அனைவரும் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கீங்க. அப்போ அதிமுக மட்டும் வெளியூர்ல இருந்து தொண்டர்களை வரவழைக்கிறது, தலைவர்களை வரவழைத்து பிரச்சாரம் செய்கிறது, பிஜேபி செய்யலன்னு சொல்வீங்களா? ஒண்ணு வேணாங்க இல்ல. அதாவது டெல்லியில நடைபெற்ற தேர்தலுக்காக கட்சியினுடைய தலைவர்கள் வருவது வேற இல்ல. ஐயா நான் முடிச்சிடுறேன், நீங்க அப்புறமா சொல்லுங்க, நிறைய சொல்லலாம். நீங்க தேர்தல் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறுகின்ற இடைத்தேர்தலுக்கு கட்சியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம் செய்வது எந்த கட்சியிலும் இயற்கை. ஸ்ரீரங்கத்துக்குள்ள குணா அவர்கள் பார்த்தால் பார்க்கின்ற இடமெல்லாம், நடக்கின்ற இடமெல்லாம், அத்தனை லாட்ஜுகளிலும், அத்தனை கல்யாண மண்டபங்களிலும், அத்தனை வீடுகளிலும் எங்க பார்த்தாலும் வெளியூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய அதிமுக வண்டிகள், அதிமுக கரை போட்ட தொண்டர்கள். அதாவது இன்னைக்கு ஒரு காலை பத்திரிகைகள் கூட எழுதியிருக்கிறார்கள், 15% வியாபாரம் கூடியிருக்கிறது, சாராயமாக 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாக விற்பனையில் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது திரும்ப திரும்ப இந்த குற்றச்சாட்டை அதிமுக மறுக்கிறது. வீடுகள் தோறும் பணம் கொடுத்திருக்கிறார்கள். கொள்ளிடத்து ஆற்றிலே தண்ணி இல்லை, காவிரி ஆற்றிலே தண்ணி இல்லை. ஆனால் ஸ்ரீரங்கத்திலே தண்ணி பணம் ஆறாக ஓடுகிறது, தண்ணீர் சாராயம் ஆறாக ஓடுகிறது. தேர்தல் கமிஷன் கூட அங்கே தேராத கமிஷனாக இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அத்தனை மெஷினரியும் அங்கே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நேற்றைக்கு கூட எங்களுடைய கேண்டிடேட் தாக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட தலைவர் பார்த்திபன் தாக்கப்பட்டிருக்கிறார். மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தன் தாக்கப்பட்டிருக்கிறார். கல்லூரி மாணவர் பிரவீன்குமார் தாக்கப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் 9 பேரை எங்கள்ட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்சி எவ்வளவு லட்சணமாக இருக்கிறது என்பதற்கு உதாரணம், 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடி வாங்கினவன்
அதாவது அடித்தால் குற்றமில்லை அழுவதுதான் குற்றம் என்பது போல அடி வாங்கினவன் மீது கேஸ் போட்டு அவங்க மேல 5 பேர் மட்டும்தான் கேஸ் போட்டிருக்கிறார்கள். அந்த கேஸும் செக்ஷனும் கூட வினோதமானது. 147 அன்லாஃபுல் அசம்பிளி எங்க மேல போட்டிருக்காங்க. ஒருவேளை 147 அன்லாஃபுல் அசம்பிளியா இருந்தால் அவங்க என்ன லாஃபுல் அசம்பிளியா? அவர்களும் அன்லாஃபுல் அசம்பிளி தானே. தேர்தலிலே பிரச்சாரம் செய்வதே அன்லாஃபுல் அசம்பிளி என்பது எந்த வகையிலே நியாயமானது? எனவே அரசாங்க மெஷினரிகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறது. போலீஸ் அரசனுடைய ஏவலாக எப்போதும் போல இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியில் இருக்கின்ற போது இந்த தேர்தலில் தில்லுமுல்கள் செய்யுமோ அதே மாதிரி அதிமுக அதை விட பல மடங்கு செய்கிறது. எனவே இது நியாயமான தேர்தல் அல்ல. 9000 வாக்காளர்களிலே 3300 பேரை இப்போது உயர்நீதிமன்றமே நீக்கி இருக்கிறது. மீதி பேர் நீக்கப்படவில்லை. இறுதிப்பட்டியல் இனிமேதான் வெளியிடப் போகிறது. எனவே இந்த வகையிலே ஒரு மாதத்திற்கு முன்னாலே ஏற்கனவே திட்டம் தீட்டி இங்கே அதிமுக ஒரு துஷ்பிரயோகமான தேர்தலை சந்திக்கிறது. அவர் சொன்னார் நாங்கள் ஏராளமான சாதனைகள் செய்திருக்கிறோம். இந்த முறைகேடுகளை தொடங்கி வைத்தது அது அதிகப்படியாக அதிமுக செய்து விட்டதுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த தேர்தலில் கூட இன்றைக்கு உங்களுடைய பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அங்க பிரச்சாரம் செய்யும் போது 5000 ரூபாய் வாக்குக்கு தருவதாக திட்டமிட்டு விட்டு இப்ப 2000 கொடுத்திருக்காங்க. அதிலேயே ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா திமுக மீதும் இது மாதிரி ஒரு புகார் இருக்கிறது. வாக்குக்கு பணம் கொடுத்தீங்கன்ற புகார் திமுக மேலேயும் இந்த தேர்தலில் இருக்கு. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 4 பேரும் திமுக காரர்கள். அதாவது தொகை கைது பெற்ற தொகை பாத்தீங்கன்னா பையில் வைத்திருந்த பணங்களை எல்லாம் அல்லது ஒரு புகார் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும்போது திராவிட முன்னேற்ற வாகனங்கள் தாக்கப்படுகின்றன. அவர்கள் புகார் கொடுத்து கொண்டிருக்கும்போது அந்த புகாருக்குரிய நபர்கள் எடுக்கவே இல்லை. அந்த நம்பர் என்ன நம்பருக்கு புகார் பண்ணாலும் எடுக்கவே இல்லை. ஆனால் அங்கு வருகிறவர்கள் இவர்கள் மீது புகார் கொடுத்தவுடன் இவர்கள் பணம் வைத்திருந்தா கைது செய்யப்படுறாங்க. இங்கே இப்போ நடப்பது மரியாதைக்குரிய நண்பர்கள் பேசும்போது அண்ணாதுரை பேசும்போது சொன்னாங்க திமுக ஊழல் கட்சி அதனால் அப்படின்னு பேசினாங்க. இவர்கள் அதிமுக ஊழல் கட்சி எடுத்தது அவங்களோட கூட்டணி வச்சு தான் தேர்தலில் போட்டிட்டாங்க. இப்போ வசதியாக மறந்துட்டாரு. அதே போல மரியாதைக்குரிய சேகர்கள் பேசும்போது கூட திமுகவில் இந்த கலாச்சாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. டெல்லியில் அதை விட மோசமான கலாச்சாரத்தை பிஜேபி ஆரம்பிச்சதா பத்திரிகைலாம் சொல்லிட்டு இருக்குது. ஆக தேர்தலில் ஒரு திமுக மீது வேண்டுமென்றே குற்றம் சாட்டணும்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அது உண்மை இல்லை. ஆனால் நான் இப்போது கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஸ்ரீரங்க தொகுதியிலே பணியாற்றி விட்டு வந்த பொழுது விடுமுறை வழக்கறிஞர் சார்பாக எல்லாம் போயிட்டு வந்து இந்த மணப்பாறை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் அதிமுக நிறைஞ்சிருக்கிறாங்க. வீடுகளிலே தங்கியிருந்து பணங்கள் சர்வசாதாரணமாக பரிமாறின. திருப்பராய்த்துறை பகுதியில் அம்பேத்கர் நகர் அதிமுக அங்க குவிஞ்சிருக்கிறது மாதிரி திமுகவும் மாநிலம் முழுக்க தலைவர்கள் அங்க குவிஞ்சுதானே இருக்காங்க. முன்னாள் தலைவர்கள் குவிந்திருப்பது வேறு. அந்த கிராமங்களிலேயே நண்பர்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு ஒருவர் என்ற அமைப்பில் 27 அமைச்சர்கள் 270 வாக்குச்சாவடிகளுக்கு 27 அமைச்சர்கள் 10 வாக்குச்சாவடிகளுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு கீழே மாவட்ட செயலாளர்கள் அது மேல ஒன்றிய செயலாளர் மேயர்னு பொறுப்பெடுத்துக்கிறாங்க. ஆக இப்போ சொல்றாங்க அமைச்சர்கள்லாம் வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது சுழலுக்கு பயன்படுத்தக்கூடாது. சுழலுக்கு பயன்படுத்தாலும் ஒரு அமைச்சர்கள் ஆயிடுமா? அங்க அதிகாரம் அங்க முகாமிட்டு இருக்கல பக்கத்துல கடந்த கால இடைத்தேர்தல்கள்ல உங்க ஆட்சி காலத்துல உங்க அமைச்சர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. இந்த அத்துமீறல் என்பது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணம் இங்கே புழங்கப்படுகிறது. மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் சொன்னது போல 5000 ரூபாய் அங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப 2000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் வெளிவந்துருச்சு. நேற்று இரவு தலைவர் கலைஞர்கள் அறிக்கையில் கூறியதுபடி நேற்று இரவே அனைத்து வாக்காளர்களுக்கு வாங்க கூடவங்கள கவர்லாம் கொடுத்துட்டு போற அளவிற்கு வாக்குச்சாவடி முறைகள் எப்படி ஏற்காடு தேர்தலில் 198 ரூபாய் செலவு செய்ய வெற்றியை பெற்றார்களோ இவங்களாம் சொன்னாங்க பல்வேறு இதுன்னு சொல்ல. இன்னும் அங்கே மின்சாரம் இரவுல மின்சாரம் இல்லாத பகுதியில் ஸ்ரீரங்க தொகுதியில் இன்னும் இருக்குது. சாலை வசதிகள் சரியா இல்லை. இவெல்லாம் மக்களுக்கு தெரியும். இவர்கள் சாதனைகள் செய்திருப்பார்களே என்றால் இந்த அளவு பணம் கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு கிடையாதுல்ல. அது பேஸ்லெஸ்ஸா பேசக்கூடாது. எதையும் பணம் கொடுத்து அதிமுக காரர்கள் காவல்துறை கைது செய்யப்பட்டு இருக்கிறதா? எங்க கைது பண்ணாங்க? போலீஸ் எப்படி கைது பண்ணுவாங்க? அது திமுக ஒரு புகார் சொல்லுது. பிஜேபி மார்க்சிஸ்ட் கட்சி 3 புகார் 3 கட்சியும் அதை சொல்றாங்க. களத்துல இருக்கிற 3 எதிர்க்கட்சிகளும் தேர்தலில் உங்களுக்கு எதிராக போடுற கட்சிகள் 3 பேரும் அந்த புகாரை சொல்றாங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்னது போல பணம் கொடுக்க ஆரம்பித்ததே திமுக தான். 10ஆம் தேதி இங்க அமைச்சரவை கூட்டம் நடந்தது. எங்கள் அமைச்சர்லாம் இங்கே கலந்துக்கிட்டாங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் ஒரு வாக்காளருக்கு 500 ரூபாய் என்று வைத்து கவர்ல வைத்து இவங்க கொடுத்திருக்காங்க. நடவடிக்கை தேர்தல் அதிமுக இன்னமும் தரல, இனிமேலும் தரமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மக்கள் மீது இப்ப நான் தான் சொல்றேன் 60% ஓட்டு நாங்க வாங்குவோம் ஸ்ரீரங்கத்துல. ஒரே ஒரு அவர் சேகர் சொல்றாரு என்னமோ அமைச்சர்கள்
போட ஸ்ரீரங்கம் இருக்காருன்னு இவரும் சொல்றாரு. நான் கேட்குறேன், திருமங்கலத்தில் என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாம் அமைச்சர்கள் இல்லையா? அவங்களும் அங்கே தானே தங்கி கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாம் செய்தது சரி. இல்ல, நாங்க செய்யல. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் என்று வருகின்ற பொழுது அது பாரதிய ஜனதா டெல்லியில இப்ப செஞ்சாங்க. இல்ல, உங்க கருத்து வந்து திமுக பணம் கொடுத்திருக்காங்க, அதிமுக பணம் தரலன்னு சொல்லி அது மட்டும் இல்ல. ஒரே ஒரு கருத்து, டெல்லியில 30 அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள். சரி, பாஜகவுக்கு சொல்றீங்க, அவங்கள ஒரு நிமிஷம் திரு செந்தில்நாதன், இதுல 4 பேர் 4 கட்சிகள் அங்க களத்தில் இருக்கிறவங்களுடைய கருத்து, நீங்க வெளியில இருந்து பார்க்கிற ஒரு அரசியல் பார்வையாளராக உங்களுடைய கருத்தை கேட்கிறேன். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நேர்மையா நடக்குது அப்படின்ற உணர்வு இந்த 4 பேர் பேசுறதுல உங்களுக்கு கிடைக்குதா? இப்படி நேர்மையாக நடக்கல அப்படின்னா அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையமா, ஆளுங்கட்சியா, எதிர்கட்சிகளா? நல்ல கேள்வி. அதாவது 2 அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும். எப்படி வந்து திமுகவுக்கு திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற ஒன்று அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஆனால் கடைசியில் அப்போ வெற்றி பெற்றுக்கலாம், அதன் பிறகு வந்து அது மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை தான் திமுக கொடுத்தது. அதே போல் இந்த திருவரங்கம் ஃபார்முலான்னு ஒன்று இவங்க இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு சூழலை தான் போய் நிற்கும். இன்றைக்கி ஜெயிக்கலாம், பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்களில் ஆளுங்கட்சிகள் தான் வந்து ஜெயிக்குது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். அதனால் இன்றைக்கி வந்து எல்லோரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 விஷயங்களை நான் வந்து கவனம் இருக்கணும்னு நினைக்கிறேன். முதலாவது, இந்த எல்லா கட்சிகளுமே, அது பிஜேபியாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக, திமுக, எல்லாருமே இவங்க போட்டி போட்டு பேசிக்கொண்டு வந்து நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதன் கூட நம்ப மாட்டான். அங்கே என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது முன்னாடி வந்து ஒரு தேர்தலில் வந்து ஜாதி, படைபலம், இது பணம், இப்படி பல விஷயங்கள் வந்து ஃபேக்டர் இருந்தது ஜெயிக்கிறதுக்கு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலுமான தேர்தல்களில் பெரும்பாலும் அந்த தொகுதியினுடைய பிரதான ஜாதி என்னவோ அந்த ஜாதி வேட்பாளர்கள் தான் கிட்டத்தட்ட எல்லாரும் நிறுத்துவாங்க. அதனால் அதை வச்சு பெரிய அளவுக்கு வந்து ப்ளே பண்ண முடியாது. அப்புறம் இன்றைய வாக்காளர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுடி படையை வச்சு உருட்டி முரட்டிலாம் வந்து செய்ய முடியாது. அப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து இயல்பாகவே இந்த பணத்தை கொடுத்து, வாக்குக்கு பணத்தை கொடுப்பது என்கின்ற ஒரு விஷயம்தான் ரொம்ப பெரிய விஷயம் ப்ளே பண்ணுது. முன்பு எலெக்ஷன் முறையில் வந்து இந்த பிரச்சாரத்துக்கான செலவு அதிகம், பெரிய தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா போல நடக்கும். நீங்க நிறைய போஸ்டர் இருக்கும், நிறைய செலவுகள்ங்கிறது வந்து பிரச்சாரம் திருவிழா மாதிரி இருக்கு. ஆனாலும் இல்ல ஆனாலும் கூட இப்போ வந்து அதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எவ்வளவு போஸ்டர் ஓட்டுறோம், இல்ல எவ்வளவு நேரம் பிரச்சாரம் பண்றங்கிற கட்டுப்பாடுலாம் இருக்கு. ஆனா இந்த மக்களுக்கு பணம் கொடுத்து, வாக்குக்கு பணம் கொடுக்கிற விஷயத்த மக்களே ஏற்றுக்கொள்ள வைக்கிற அளவுக்கு, இதை வந்து 2 ரூபா கொடுத்து தொடங்கி வச்சது திமுக தான் சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த 2 கட்சியுமே, திமுக 8 அடி பாஞ்சா அதிமுக 16 அடி பாயும் எல்லா விஷயங்கள்லையும். இப்படி மாத்தி இவர்கள் வந்து திட்டவட்டமா மறுக்கிறாரு ஜெகவீர். திட்டவட்டமா மறுக்கவே முடியாது. ஏன் சொன்னா, இப்ப நான் வரதுக்கு முன்னாடி கூட என்னோட நண்பர் ஒருத்தர் பேசிட்டு தான் வந்தேன். ஏன்னா வெறுமனே போய் பேசக்கூடாது அப்படிங்கறதுனால மிக தெளிவாக எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்ரீரங்கத்திலையும் அதுதான் நடக்குது. ஆக இந்த இது யார் குற்றவாளி நீங்க கேட்டீங்க, யார் பொறுப்பாளின்னு கேட்டீங்க. என்னை பொறுத்தவரையில முதல் பொறுப்பாளியா நான் தேர்தல் ஆணையத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை எதுக்கு கொண்டு வந்திருக்கு? தேர்தல் கட்சிகள் இந்த தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறது என்று நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் தேர்தல் ஆணையம் வந்து அந்த விதிமுறைகளை வந்து கொண்டு வருது. அதாவது நான் சொன்னது போல ஜாதி படைபலத்துக்கு அப்புறம் வந்து பணம் பெருசா இருக்கு. அதுவே இடைத்தேர்தல் வரும்போது உங்களுக்கு வந்து அரசு எந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றது, இந்த எல்லா அமைச்சர்களும் போய் உட்காரது மட்டும் கூட எல்லா இடங்கள்லயும் இப்ப சொல்றாரு. அதாவது திமுக 3 பேர் மேல கேஸ் போட்டாங்க, நாங்க பணமே கொடுத்தாதானே எங்க மேல கேஸ் போடுறதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு திருவரங்கத்துல ஒரு போலீஸ் அதிகாரி அண்ணா திமுகவை சேர்ந்த ஒரு ஊழியர் மீது வழக்கு தொடுத்து விட முடியுமா? நம்ம நடைமுறையில பார்ப்போம். ஆக தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இல்லாத பட்சத்துல இது சாத்தியம் கிடையாது. கண்டிப்பா இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பா இல்லன்னு சொல்றீங்களா? இல்லன்னா அதுக்கு யார் காரணம்? தேர்தல் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. அதாவது வந்து 1994 பழனி இடைத்தேர்தலில் இதே மாதிரி பிரச்சனை வந்தது. அன்னைக்கு டிஎன் சேஷன் ரொம்ப தெளிவா வந்து இந்த இடைத்தேர்தல் தள்ளி வைக்கணும்னு சொன்னார். இதே மாதிரியான ஒரு பிரச்சனை அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சியில தான் இருந்தது. அன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்த சமயத்துல அந்த முடிவு எடுத்தது. அந்த முடிவால பெரிய மாற்றமோ இல்லையோ ஒரு குறைந்தபட்ச பயமாவது கட்சிகளுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த தேர்தலில் தள்ளி வைக்கிறது ஒரு தீர்வாகும்? தள்ளி வைக்கிறது தீர்வாகாதனாலும் கூட தள்ளி வைக்கிறது மூலமா கொஞ்சமாவது வந்து நம்ம நிலைமை வந்து கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். தவறே கிடையாது. என்ன இப்ப உடனே ஆட்சி ஒன்றும் கவிழ்ந்துட போறது இல்ல. தள்ளி வைக்கிறதுனால ஆட்சி கூட கவிழ்ந்துட போறது. ஜெகவீர் பாண்டியன், தள்ளி வைக்கிறது தீர்வாகாது, ஆனா எல்லை மீறக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும்னு செந்தில்நாதன் சொல்ற கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? செந்தில்நாதன் சொல்ற கருத்துல எனக்கு பெரிய மாறுபாடு கிடையாது. ஆனால் தேர்தலை நடத்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அனுமதிக்கலை, தேர்தலை சீக்கிரம் நடத்துன்னு சொன்னவங்கெல்லாம் பத்திரிகைக்காரர்களும் இதே எதிர்கட்சிகளும் தான்.
தேர்தலை நடத்த அனுமதிக்கலன்ற கேள்வியே. தேர்தல் ஆணையம் தானே முடிவு செய்யும். இது ஆளுங்கட்சிக்கு என்ன ரோல் இருக்கு? அவங்க வந்து அப்படி 6 மாதத்துல அறிவிக்கை காலியானதுன்னு சொன்ன நாள்ல இருந்து 6 மாதத்துல தேர்தல் நடத்தணும். அது கரெக்ட். அதை முன்வைத்து தேர்தலை நடத்தணும், சீக்கிரம் நடத்தணும்னு சொன்ன பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் இன்னைக்கு தேர்தலை தள்ளி வைங்க. திமுக கேட்கவே இல்லை. கட்சிகள் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுங்க, தேர்தலையே தள்ளி வைக்கிறோம் ஒரு மாசம் 2 மாசம், மறுபடியும் தேர்தல் தானே நடத்தும். இதே தேர்தல் ஆணையம் தானே. தேர்தல் ஆணையம் தவறு செய்துகிறது என்றால் அது மத்திய தேர்தல் ஆணையம் தான். அப்ப மத்திய தேர்தல் ஆணையத்தை மாற்றணும். பிஜேபி தான் மாற்றணும். இங்க உள்ள அரசு அதிகாரி என்பவர் இந்த தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டு கூட ஐஏஎஸ் அதிகாரிகள், அதற்கு கீழே மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் நடத்த அதிகாரி. இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இதற்காகவே அங்க நியமிக்கப்படுகிறார். அதன் அடிப்படையில் அவருக்கு கீழே உள்ள வட்டாட்சியர்கள் எல்லாமே திமுக இருந்த காலத்தில் சொல்லலாம். தேர்தல் சொல்லுங்களேன். மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட நிர்வாகியை யாரு நியமிக்கிறது? தேர்தல் அதிகாரியா? கேட்கலாம். திரு அண்ணாதுரை, தேர்தலை தள்ளி வைக்கிறது வந்து ஒரு தீர்வு ஆகாது. மீண்டும் இடைத்தேர்தல் வந்தா, மீண்டும் தேர்தல் வரும்போது இந்த மாதிரி மீண்டும் முறைகேடு வராது, விதிகள் மீறப்படாது, என்ன உத்தரவாதம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீரங்கத்தோட இடைத்தேர்தல் என்பது தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்த தேர்தல் அராஜகம் நடந்து கொண்டு இருக்குங்கிறது உண்மை. அதே மாதிரி அண்ணன் அதிமுக நண்பர் சொல்லுகிற போல சொன்னார், பணம்லாம் கொடுக்கல, மக்கள் நம்பி நிற்கிறோன்னு. அதெல்லாம் கிடையாது. இந்த பணமே கொடுக்கல அதிமுகன்னு சொல்லி ஒரு கிராமத்தை சொன்னீங்கன்னா சாதாரண படிப்பறிவற்ற கிராமம் ஒரு ஏழை கூட சிரிப்பான். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஸ்ரீரங்க அண்ணன் சொல்ற வார்த்தைகள் இருக்கு. நானும் தேர்தல்ல 4 நாள் அங்க இருந்து அதே மாதிரி செஞ்சுட்டு வரேன். நீங்க சொல்றத கேட்டா சிரிப்பான். ஏன்னா உண்மை ஓட்டு போட போறது இல்ல, தவறா இல்ல. நீங்க இருந்தா இல்ல இல்ல அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க டெபாசிட் கூட இல்ல, அதாவது இடம் கூட மக்களை நீங்க ரெப்ரசன்ட் பண்ணல. இல்லங்க நாங்க 7000 இல்ல இல்ல எங்க நோக்கம் என்னன்னு புரிஞ்சு கரெக்ட் கரெக்ட். மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலங்கிறது வேற, அது மக்கள் தீர்மானிக்கட்டும். இல்ல இல்ல மக்கள் தீர்மானிக்கட்டும். தீர்மானிச்சாச்சு. நீங்க 2% தீர்மானிச்சாச்சு. 16ஆம் தேதி தான் தெரியும். 16% ஓட்டு வாங்குங்க. இல்ல 16ஆம் தேதி தெரியும். அதாவது இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரியுங்களா? இல்ல இல்ல மார்க்ஸ் எங்களை பேச விடுங்க. உமாநாத் ஒரு தேர்தலை பத்தி பேசினாரு சிந்தாரிப்பேட்டையில. இல்ல அவர் சொல்ற கருத்துக்கே சொல்ற. உமாநாத் திண்டுக்கல் என் கருத்து சொல்லுங்க. 72க்கு போறீங்க, ஒரு நிமிஷம் அவருடைய கருத்து கேட்டு வரலாம். அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு அண்ணாதுரை சொல்லி முடியல, வாய்ப்பு தரணும். திரு அண்ணாதுரை நீங்க 70 அதாவது அவர் 72 போனா 52 போவேன். 52 வரலாறு அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வேற விஷயம். அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையிலும் இந்த இடைத்தேர்தல் இல்ல இந்த இடைத்தேர்தல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையிலும் தமிழக மக்களுக்கு ஸ்ரீரங்கத்தினுடைய தொகுதி மக்கள் அங்க மார்க்சிஸ்ட் என்ன சொல்ல விரும்புதுன்னா, இந்த தேர்தல் ஏன் வந்தது? ஊழல் வழக்கெல்லாம் தண்டனைப்பட்ட காரணம் தேர்தல் வந்தது. ஆகவே இந்த மக்கள் மத்தியில ஊழலுக்கு எதிராக மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றோம். ஊழல்வாதிகளை தேர்ந்தெடுக்க வேணாம். மூன்று பேரும் பேசினா கேட்காது. அதிமுக என்று சொல்ற அந்த அதிமுக கூட்டணி தலைவர்கள் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு. நீங்க வந்து உங்க தொழிற்சங்க தலைவர் மேல பல குற்றச்சாட்டு உண்டு. வரட்டு சார். முதலாளிகளுடைய கையாளா சம்பந்தம் இல்லையா? நீங்க கேள்வி எழுப்பீங்க, சொல்லட்டும். உண்மையா பேசுறீங்க சார். சார் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை நான் மக்களை சந்திக்கிறோம். மக்கள் என்ன சொல்லி சந்திக்கிறோம்? சரி, எஸ்ஆர் சேகர் நீங்க குறுக்கிட்டீங்க. ஏன் வந்தது அது பதில் சொல்ல முடியுமா? எஸ்ஆர் சேகர் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. எஸ்ஆர் சேகர், திரு எஸ்ஆர் சேகர் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் திரு எஸ்ஆர் சேகர் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இல்ல ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு நிமிஷம். அண்ணாதுரை ஒரே ஒரு நிமிஷம். அண்ணாதுரை ஒரு நிமிஷம். அதாவது எங்களுக்கு இடதுசாரிகளோடு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் உண்டு.
ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அருமை சகோதரர் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, எது வாங்குறாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும், மக்கள் எவ்வளவு ஆதரவு உண்டோ அந்த ஆதரவை தர வேண்டும். அதை வந்து அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கோ. அதற்கு முன்னாலே இவ்வளவு தூரத்துக்கு எதேச்சாதிகாரமாக நீங்கள் மக்களை சந்தித்து விடுவீர்களா என்று பேசுவது என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மத்திய தேர்தல் தவறாக சொல்லுகிறீர்கள். உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மிக மிக தவறு. ஒரு அரசியலில் இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறேன் நீங்க கேளுங்க. மாநிலத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனர் யார் நியமிக்கிறார்? மாநில அரசு நியமிக்கிறது. இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனர் நீங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க நியமிக்கிறார். போலீஸ் இருக்கு, மத்திய தேர்தல் கமிஷனுக்கு அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு உங்கள் கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தவறாக பேசுகிறார். பக்குவம் இல்லாமல் பேசுகிறார். ஜனநாயகத்தின் மீது ஒரு சதவீதம் உங்களுக்கு நம்பிக்கை காட்டுகிறமா? உங்களுக்கு உண்மையிலேயே செம்பு இருக்குமானால் நீங்க சொல்றது அபத்தம், அவங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு நிமிஷம் இடையிடையே நீங்க பேசுவது யார் சொல்றது உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அவங்க பேச அரசாங்கத்தை வைத்து தமிழகத்திலே ஸ்ரீரங்கத்திலே ஒரு ஜனநாயக படுகொலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை கேட்பதற்கு கூட மாநிலத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனரை மாநிலத்தினுடைய ரெக்கமெண்டேஷன்ல மத்திய தேர்தல் ஆணையம் டைரக்டா நியமிக்கல. அது உங்களுடைய கையாளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். டெல்லியை பத்தி பேசுறீங்க. மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் ஸ்ரீரங்கத்தில் வந்து இது சாமர்த்தியம் சொல்ற வாதத்தை நீங்க ஏற்கிறீங்களா? மாநிலத்தின் நிர்வாகம் முடங்கி கிடக்கிறது, சீரழிந்து கிடக்கிறது. நிர்வாகம் யார் முதலமைச்சர் என்பதே தெரியவில்லை. தோழர் வந்து குடியரசு வழக்கு அதிமுக தரப்பின் மீது புகார் சொல்லும் போது அவர் சொல்றார், தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சம் இல்லாம தான் நடந்தது, நீங்க வேணா டெல்லி தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பு, நீங்க அங்க போய் கேளுங்கன்றார். திமுக தலைவர் கருணாநிதி நள்ளிரவு நேற்று இரவோடு இரவாக ஆளுங்கட்சி பணம் தந்திருக்காங்க. சென்னையில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி இந்த தேர்தல் முறையாக நடக்க வேண்டும் என்று விரும்பிய போதிலும் அவருக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களும் குறிப்பாக திருச்சியிலும் ஸ்ரீரங்கத்திலும் உள்ள அதிகாரிகள் ஆளும் கட்சியினரின் எடுபிடிகளாகவும் ஏவலுக்கு கட்டுப்படும் சேவகர்களாகவும் செயல்படுகிறார்கள். இவங்க வந்து பணநாயகத்தை முன்னிலைப்படுத்தி ஜனநாயக விரோதமாக செய்யறதை கண்டிக்கிறேன்னு சொல்றார். தமிழ்நாட்டோட சிஇஓ தேர்தல் ஆணையத்துக்கு, தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டவர். சிஇஓக்கு கீழே தான் தேர்தல் அதிகாரிகள் பணியாற்றுறாங்க. அவங்க சொல்லுக்கு கட்டுப்படலை அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் முன்வைக்கிற வாதத்தை எப்படி ஏற்கிறது? நிச்சயமாக மரியாதைக்குரிய ஜெயவீர பண்டிதன் அவர்கள் முதல் சொல்லும் பொழுது எங்கள் சாமர்த்தியம் தேர்தலை நியமிப்பதெல்லாம் பேசினாங்க. நான் சொல்வது, ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். அவருக்கு கீழ் அனைத்து வருவாய்த்துறை அரசு துறை பணியாளர்கள் தான் அங்கு தேர்தல் பணியாற்றுகிறார்கள். வேறு தொகுதியிலிருந்துலாம் வரல, மற்ற துறைகளிலிருந்து வரல. ஆக இந்த துறையில் இருப்பவர்கள் தான் அங்கு தேர்தல் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அங்கு அமைச்சர்கள் தங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மொத்த அமைச்சரவை அங்கு இருக்கிறது. தமிழகத்தில் எந்த வளர்ச்சி பணி நடக்காதுல அங்கு மொத்த அமைச்சர் அங்கு தங்கி வளர்ச்சி பணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அமைச்சர்களுடைய அணைக்கு கட்டுப்படாத அதிகாரிகள் தேர்தல் முடிந்தவர்கள் என்ன ஆவார்கள் என்று தெரியும். ஏற்கனவே ஏற்காடு தேர்தலில் மகரபூஷணம் என்ற தேர்தல் அதிகாரி மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் பிறகு ஒரு மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் அங்கு கொண்டு வரப்பட்டார். ஆக மாவட்ட ஆட்சியாளர்கள் அந்த அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக அரசனுடைய கண்ணசைவில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் அதிகாரிகளும் அங்கு உடந்தையாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையாளர், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையர் அவர்கள் மிக தெளிவாக இருந்தும் கூட தேர்தல் ஓரளவுக்கு நியாயம் நட நினைக்கிறாரு, ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த மாவட்ட அமைப்பில் உள்ள மாவட்ட மட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு உறுதியாக செயல்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டுட்டா மீண்டும் அங்க பணியாற்ற முடியாதுன்ற பயத்துல கீழ் நிலையில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் தவறு செய்யறாங்க அப்படின்னு நேரடியாக சொல்ற புகாருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல வர முடியும்? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதல்வராக இருந்த பொழுது, திமுக ஆட்சியில் இருந்தபோது ஒருவேளை நண்பர் கண்ணதாசன் சொல்வதை போல நடந்திருக்கலாம். பொதுவாக தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறார்கள் என்று ஆளுங்கட்சி மீது எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட அந்த குற்றச்சாட்டுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். ஆனால் எனக்கு தெரிந்து இவங்க தேர்தல் கமிஷன்கிட்ட சொல்லியிருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு.
இங்க இருக்க மாநில தேர்தல் ஆணையர் அது எந்த விதிமுறைகளும் இல்ல, இவங்க வந்து வேண்டுமென்றே புகார் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. விதிமுறைகள்லாம் என்னங்க? இப்போ தகராறு நடந்துச்சுன்னு சொல்றாங்க, பிஜேபி அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு, நாங்களும் அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிரச்சாரம் பண்ணும் பொழுது இவங்க வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்த ஆளாக இருந்தாலும் சரி, எங்க ஆட்களா இருந்தாலும் சரி, குழப்பங்கள் வரதான் செய்யும். ஏன்னா ரெண்டு பேருக்கு குழப்பம் வரும்போது போலீஸ் நியாயமாக நடந்து கொள்ளணும், இரண்டு தரப்பு மேலையும் கைது செய்யணும், இரண்டு தரப்பு மேலையும் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி செய்யல இல்ல, போலீஸ் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. இன்றைக்கு பேப்பர்ல கூட பாஜகவினர் மீது 9 பேர் மீது வழக்கு, என்னென்ன பிரிவுல யார் யார் மேல வழக்கு, ஆனால் அதிமுகவின் மீது 5 பேர் மீது வழக்கு, யார் பேர்ல இல்ல. இல்ல வழக்கு இருக்கு, பேர் தெரியாம இருக்கலாம், வழக்கு இருக்கு. புகைப்படத்துல போலீஸ் பாரபட்சமா நடந்துக்குது அப்படின்ற புகாரை நீங்க மறுப்பீங்களா? இல்ல அப்படின்னா போலீஸ் எங்க அதிமுக மேல வழக்கே போடாம விட்டலாம்ல. வழக்கு இருக்கு, ரெண்டு பேர் மேலும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், விசாரணை செய்து நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுல ஒன்னும் சந்தேகம் வேணாம். இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, அதிமுக காரங்க அதிகமா குவிஞ்சிருக்காங்க, எங்க கட்சியில அதிகமா தொண்டர்கள் இருக்காங்க, அதிகமா குவிஞ்சிருக்காங்க. உங்க கட்சியில தொண்டர்களே நீங்க தேடி பிடிக்க வேண்டியிருக்கு. பாஜக எங்க போய் அந்த தொகுதியில தொண்டர்கள் இல்லையா? இல்ல இருக்காங்க, அவங்களும் சேர்ந்துதான் வேலை செய்யறாங்க. ஏன் திமுக திருமங்கலத்துல என்ன பண்ணாங்க, அழகிரி உட்கார்ந்துட்டு ஊழல் திருமங்கலம் தவறு இருங்க, திருமங்கலம் ஊர் உலகம் ஒப்புக்கொண்ட ஒரு தவறு. கொஞ்சம் அந்த தவறுக்கு நீங்க இன்னொரு தவறை பரிகாரமா சொல்லுவீங்க. கொஞ்சம் ஊழல் என்ற வார்த்தையை கண்டுபிடிச்ச ஜெயலலிதா தான். கருணாநிதின்னு நான் சொல்லல, நீதிமன்றம் சொல்லுது ஊழல் செய்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயலலிதா கருணாநிதி. யாரு ஊழல் என்று கோபால்சாமி சொல்லியிருக்கார். வைகோ களத்தில் இல்ல, தேர்தல் விதி மீறப்பட்ட மூலையில முடங்கி கிடக்குறாங்க. நீங்க தான் மூலையில திரு செந்தில்நாதன், தேர்தலை கண்காணிப்பதற்காக இங்க ஒரு சிஇஓ இருக்கிறார். இதற்கு கர்நாடகால இருந்து ஒரு தேர்தல் பார்வையாளர் சிறப்பு பார்வையாளரா வரார். இது இல்லாம 4 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் அனுப்பி இருக்கிறது. இவ்வளவு பேர் அங்க முகாமிட்டும் கூட தமிழ்நாடு முழுக்க பொது தேர்தல் நடந்தா கண்காணிக்கிறது சிரமம்னு தேர்தல் ஆணையம் சொல்லலாம். ஒரு சின்ன தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில தேர்தல் நடக்குது, அதை முறையா செய்யறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு போதுமான படை பரிவாரம் இல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க முன் வச்சாங்கன்னா அது நம்மளால் ஏற்கிறது சரியா? இல்ல, அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது நான் நிச்சயமாக குற்றச்சாட்டு நான் சொல்றேன். ஆனா அதே சமயத்துல எந்த தேர்தல் ஆணையம் அல்லது எந்த அதிகாரியும் ஆளும் கட்சி தனக்கு முழுக்க எதிராக இருந்தால் செயல்படுறது ரொம்ப சிரமம் தான். நம்ம நடைமுறையை பேசுவோம். அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட தேர்தல் அதிகாரி இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு உறுதியா இருந்தாருன்னா வேற விஷயம். மற்றபடி அதிகாரிகள் வந்து அந்த இடத்துல யார் ஆள்கிறார்களோ யாருடைய தொகுதியோ அதை பொறுத்து தான். இங்க 2 விஷயம் பாருங்க. ஒண்ணு, இந்த தொகுதி வந்து தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரின் தொகுதி. அதனால வந்து நிச்சயமா ஆளுங்கட்சி வந்து இதில் வெற்றி பெற வேண்டும் அல்லது பெரிய அளவுக்கு வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மான பிரச்சனையாகவும் அரசியல் பிரச்சனையாகவும் பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இது வந்து பொதுமக்கள் மத்தியில் நீண்ட காலமாக திருப்பி இவ்வாறு செய்து ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்ட ஒரு மனநிலையும் இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அது உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு 10 நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இருக்காது. திமுக சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டும் அதிமுக சொல்லும், அதிமுக சொல்றது அத்தனையும் திமுக சொல்லும். இப்படி மாத்தி இந்த சமூகத்தை கெடுத்து வச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே அவங்களுக்கு திருமங்கலம்னா இவங்களுக்கு திருவரங்கம், நீ 1000 கொடுத்தியா நான் 2000 கொடுத்தனா, நீ என்ன செய்த, நீ 100 பேர் கொண்டு வந்தியா நான் 200 பேர் கொண்டு வந்தா, இதுதான் இவங்களுக்கு வித்தியாசமே ஒழிய இந்த தவறு செய்தோம் என்பதை சாமர்த்தியம் என்று சொல்லி வெளிப்படையாக பொதுவாக சொல்லி வந்து அதை நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு மோசமா இருக்கு. இது என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இந்த சண்டை பிரச்சனை, இந்த மோதல், ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அங்கங்க முட்டிக்கிட்டாங்க மோதிக்கிட்டாங்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒரு தேர்தலில் பல இடங்கள்ல அது நடக்கலாம். யார் மேல கேஸ் போட்டோம், யார் மேல கேஸ் போடலை, இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் முக்கியமா சொல்றேன், அரசு துஷ்பிரயோகமும்
இந்த பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற விஷயமும் எந்த அளவுக்கு மேல வந்திருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா தேர்தலுக்கான விதிமுறைகள் இருப்பதை போலவே இடைத்தேர்தலுக்கு சில கூடுதலான விதிமுறைகளை உருவாக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறதோ எனக்கு தோணுது. அதாவது குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஒவ்வொரு இடைத்தேர்தல்களில் இதை நம்ம திருப்பி பார்த்துருக்கிறோம். பதிவு இருக்கு. நீதிங்கிறது இதற்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனைகளும் தொகுத்து பார்த்து எடுக்கிற ஒரு முடிவு தான். அதனால இடைத்தேர்தலை எப்படி நிர்வகிப்பது, வெறுமனே ஒரு 10 போலீஸ் அல்லது கூடுதலா 20 போலீஸ்ங்கிற விஷயமா நான் இதை பார்க்கல. ஸ்ட்ரக்சரலா நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். திரு அண்ணாதுரை, பொது தேர்தலுக்கு இருக்கிறது மாதிரியே இடைத்தேர்தலுக்கு அதைவிட கூடுதலான தேர்தல் விதிமுறைகள் இருந்தால்தான் தேர்தல் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சா? உண்மை சார், அது வேண்டும். ஏன்னா பொது தேர்தல் மாதிரி இடைத்தேர்தல் அல்ல. அது முதல்ல ஒரு தேர்தல் கமிஷன் அது உரிய நடவடிக்கையில் திறந்தால் தான் இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகளே போட்டியிட முடியும். இப்போ நான் விவாத மேடையில் உட்காந்துருக்குறோம். இங்கே கூட நான் ஸ்ரீரங்கத்தில் தான் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல, அராஜகம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த டிவியில் பேசக்கூடிய அதிமுக நண்பரும் அதே வேலை இங்கேயும் பார்க்குறாரு. ஜனங்கள்கிட்ட நாங்கள் ஓட்டுக்காக போகும்போதும் அதே நிலைமை ஏற்படுது, இங்கே டிவிக்கு வந்தாலும் வருது. ஆக அவர் கருத்து பதிவு பண்ணுறதுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குறீங்க. எங்களையும் எங்கள் மற்ற அரசியல் கட்சி நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, அதுக்குரிய வாய்ப்புகளை நீங்கள் கொடுங்க. அதாவது இந்த ஸ்ரீரங்க இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலையும் தேர்தல் அதிகாரிகள் இங்கே இருந்தால் கூட, வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்தால் கூட, அவங்க முறையாக நடத்துன்னு நினச்சா கூட, இங்கே இருக்கிற போலீஸ் எஸ்பியும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் போலீஸ் டிஎஸ்பியும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வேற எங்க வேலை பார்ப்பாங்க? எந்தெந்த மாநில அரசாங்கத்துக்கு கீழே தானே வேலை பார்த்தாகணும். அவங்க எப்படி அதிமுக அராஜகம் எடுப்பாங்க? மேற்கு வங்கத்தில் நீங்க ஆட்சியில் இருந்த போது ஸ்ரீரங்கத்துக்கு போனா நீங்க மேற்கு வங்கத்துக்கு போறீங்க, நான் ஸ்ரீரங்கத்துக்கு போனா திருவிழாவுக்கு போறீங்க. அதாவது ஸ்ரீரங்க இடைத்தேர்தல் அராஜகம் நடக்கிறதா இல்லையா? இல்ல இல்ல, ஸ்ரீரங்க இடைத்தேர்தல் அராஜகம் நடக்கிறதா இல்லையா? 2000 பணம் கொடுக்கல இல்லையா? ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண அறிக்கை வரீங்களா இல்லையா? தேர்தல் எங்க எப்படி நடைபெற்றது கொஞ்சம் சொல்லுங்க தோழர். இல்ல மேற்கு ஜனநாயகம் நடந்தது இல்ல ரெண்டு இல்ல இல்ல யோகியமாக பேசுறாரு. திரு ஜெகதீரன் நான் உங்கள்ட்ட கேக்குறேன், அது தொடர்பாக ஒரு நிமிஷம். மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இடைத்தேர்தல் 2006 2001 இருந்தே அச்சிரப்பாக்கம் சாத்தான்குளம் தேர்தலில் இருந்து எந்த தேர்தலையும் எதிர்க்கட்சிகள் ஜெயிக்க முடியறதில்லை. ஆனா மேற்கு வங்கத்துல இடைத்தேர்தல்கள்ல மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருக்கும் போதும் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சி தேர்தலையும் ஜெயிச்சிருக்காங்க, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தல்களில் ஜெயிச்சிருக்காங்க. இங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 20 வருஷமா இல்ல, திமுக திமுக அது காரணம் திமுக தான் இந்த பிராக்டிஸ உண்டாக்குனது. வெளியூர் ரவுடிகள் அழிச்சிட்டு போறது ஏன் சிபிஐ செய்து பாரதிய ஜனதா ஆட்களை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு திருச்சியில என்ன சார் வேலை? ஒரு நிமிஷம் போகும்போது தமிழிசை சவுந்தரராஜன் போகலாம்னு சொல்லுவீங்களா? இல்ல போகலாம், ஆனா ஓ பன்னீர்செல்வம் ஏன் போனீங்கன்னு கேட்க கூடாது. ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் கழகத்தினுடைய பொருளாளர், கழகத்தினுடைய பொருளாளர் போது நீ கேள்வி கேட்டா நீ எதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போற? ஸ்டாலின் எதுக்காக ஸ்ரீரங்கத்துக்கு போறாரு? நான் கேட்கறது இவங்க ஆட்சியில இல்லாதனால நாங்க மந்திரி இல்லைன்னு சொல்லலாம். ஆட்சியில இருந்த போது போனீங்க, நீங்க துணை முதலமைச்சர். தமிழிசை ஏன் போனாங்கன்றதுக்கான பதில எஸ்.ஆர். சேகர் கேட்கலாம். திரு எஸ்.ஆர். சேகர், பணம் கொடுக்கறதுக்கு போனாங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னால் வரையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவு கொஞ்சம் கான்பிடண்டா இருந்துச்சு. இப்ப 2 நாளா அவர்களுக்கு தோல்வியை வந்துவிட்டது. ஏனென்றால் அவர்கள் வீடு வீடாக போடுகின்ற பணத்தை பல பேர் திருப்பி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜனநாயகத்தை பற்றி ஓரளவுக்கு சில வாக்காளர்களுடைய ஒரு பகுதி பயப்பட ஆரம்பித்து விட்டது. ஆகவே அவர்களுக்கு தோல்வி வந்து விட்டதால மறுபடியும் ஒரு அராஜக விஷயத்தில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இப்ப நேற்றைக்கு அண்ணன் சொன்னார், அதிமுக இருந்து இந்த தாக்குதல்களை பற்றி பேசுகின்ற போது எல்லா பத்திரிகைகளிலும் கிளிப்பிங் வந்திருக்கு. அந்த கிளிப்பிங்கை நல்லா பாருங்க. யாரு தாக்கினார்கள், எதற்காக தாக்கினார்கள்? சும்மா இருந்த அமைதியாக போய் கொண்டிருந்த பிஜேபியினுடைய வாகனத்தில் இருக்கக்கூடிய அமைதியான இந்தியாவை கலவர இந்தியாவாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் எம்பி ஒருத்தர் பேசியிருக்காரு.
மசூதிகள்ல போய் நாங்க பிள்ளையார் சிலையை வைக்க போறோம். இல்ல ஜெகவீர பாண்டியன் இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு எம்பி பேசியிருக்காரு மசூதிகளில் பிள்ளையார் சிலையை வைக்க போகிறோம். அவர் நிறைய பேச, நான் வந்து அனாவசியமா இடையில புகுந்து என்னுடைய கேள்வி கேட்க எனக்கு உரிமை உண்டு. மசூதிகளில் பிள்ளையார் சிலையை வைக்க போகிறோம் சொல்லட்டும் திரு சேகர். இல்ல முழுசா பேசிட்டோம் அவரு. ஜெகவீரபாண்டி நீங்க முழுசா பேசிருங்க, உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 20 நிமிஷம் எடுத்துங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம் பொறுமை. திரு சேகர் நீங்க சொல்லி முடிங்க. அதாவது இந்த அதாவது அவர்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு பொறுமையின்மை, எவ்வளவு தூரத்துக்கு இன்டாலரன்ஸ் இருக்கிறது. ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தினாலே, அரசும் போலீஸும் தன் கையில் இருக்கிற காரணத்தினாலே, ஒரு கேண்டிடேட்டினுடைய வாகனத்தில் ஏறி அவருடைய மைக்கை பிடித்து இழுத்து தன்னுடைய கட்சிக்கு பிரச்சாரம் செய்கிறார். போலீஸ்காரர்கள் அந்த பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது கிளிப்பிங்ல இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கிறாரு. சென்னை செக்ரட்டரியேட்ல உட்கார்ந்திருக்க வேண்டிய அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்ரீரங்கத்தில் என்ன வேலைன்னு நம்ம கேட்டோம்னா அவரால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதற்கெல்லாம் குறுக்கே பேசி அவர் மக்களுடைய வாதத்தை தடை செய்யாவிட்டால் அவர் மறுபடியும் அடுத்தாப்புல பேச முடியாது. ஆகவே பேசுகிறார். எனவே ஸ்ரீரங்கத்திலே நீ நேர்மையற்ற, நியாயமற்ற, அரசியல் சட்டத்திற்கு புறம்பான, ஜனநாயகத்துக்கு விரோதமான தேர்தல் நடக்கிறது. ஸ்ரீரங்கம் மக்களுக்கு இதயத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வழிபடுகின்ற ஸ்ரீரங்கநாதர் இந்த தேர்தலில் நின்னா கூட ஜெயிக்க முடியாது. அந்த அளவிலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆராய்ச்சிகள் இங்கே தலைவிரித்தாடுகிறது. ஸ்ரீரங்கநாதரை வேற யாராவது தோற்றுவாரு அப்படின்னு வேற யாராவது சொல்லி இந்த ஊரினுடைய தெய்வத்தை எடுத்து சொல்லுவதன் மூலமாக அவர் அதிமுக காரர்கள் கோயில் கோயிலாக போய் அவருடைய அம்மாவுக்கு கும்பிடுகிறார்களே, அவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொன்னது. நாங்க அம்மாவை கும்பிடுறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஒரு இடைவேளைக்கு பிறகு தலைவரை கும்பிடுறது ஒண்ணும் தப்பு இல்ல. தேர்தல் அதாவது கடந்த 3 ஆண்டு காலமாக ஏற்காடு, புதுக்கோட்டை, சங்கரன்கோயில், திருச்சி, ஆலந்தூர்னு வரிசையாக இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அந்த இடைத்தேர்தல்கள் இல்லாத ஒரு பரபரப்பும் ஒரு வன்முறை அல்லது புகார்கள் இந்த தேர்தல் அதிகமா இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத விவாதிக்கலாம். நேர்மையாக தேர்தலை நடத்த முடியாவிட்டால் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரியிருப்பது நியாயமானதா, தேவையற்றதா, தோல்வி பயம் காரணமா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். நியாயமான கோரிக்கை என்று 28% நேயர்களும், தேவையற்றது என்று 22% நேயர்களும், தோல்வி பயம் என 50% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு எஸ்.ஆர். சேகர், தோல்வி பயம் என்று 50% நேயர்கள் சொல்றாங்களே, உங்க கருத்து என்ன? தோல்வி பயம் எங்களுக்கு இல்ல. ஆளுங்கட்சிக்கு இப்போது அபரிதமான ஒரு மிகவும் அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பயத்திலே அவர்கள் சட்டத்தை மீறி உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பவர் கட் வந்தால் மக்கள் கஷ்டப்படுவார்கள். இங்கே தமிழ்நாட்டிலே ஒருவருக்கு பவர் கட் வந்ததால் மக்கள் எல்லாம் இடைத்தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பவர் கட் வந்தால் யூபிஎஸ்சி உபயோகிப்போம், இவர்கள் ஓபிஎஸ்சி உபயோகிக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது. பிஜேபிக்கு பயமில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயத்திலே தன்னுடைய கையிலே சட்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டிலே ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். எல்லாம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கிறார் என்று தெரியும். இப்போது இவர்கள் செய்கிறார்கள், மக்கள் இவர்களை தண்டிப்பார்கள். நன்றி சேகர். அண்ணாதுரை, ஒரு வேட்பாளராக உங்களிடம் கேட்கிறது, இந்த தேர்தலை தள்ளி வைக்கிற கோரிக்கை நியாயமானதுன்னு 28% நேயர்கள் தான் சொல்றாங்க. 72% நேயர்கள் அதுக்கு மாற்றான ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப அவங்க உங்க கோரிக்கையில் உள்ள நியாயத்தை மக்கள் ஏற்கலன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்ரீரங்கம் தொகுதியில் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வீதிகளுக்கும் நேரடியாக நாங்கள் போகிறதுனால நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். அவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை சொல்கிறோம். அதேமாதிரி ஜனநாயகப்படி இந்த தேர்தல் நடைபெற்றால் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்றவர்களுக்கு மீண்டும் மக்கள் வாக்களிப்பார்களா என்ற சிந்தனை இருக்குமானால் எப்படி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அப்போ போட்டிருக்கிற அதிமுக வேட்பாளர் நிச்சயமாக தோற்பார்கள். இவர்கள் பணம் பட்டுவாடா, கோட்டர் பாட்டில், கடாகரி விருந்து இவற்றையெல்லாம் வைத்து தான் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு தான் தோல்வி பயம் என்பதுதான் உண்மை. அந்த தோல்வி பயத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள். மக்களை சந்திக்கவே வேட்பாளர்களை விட மாட்டேங்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனநாயக விரோதமான நடவடிக்கை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. இந்த ஆட்சி வந்த பிறகு 5-6 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. ஏற்காடு, புதுக்கோட்டை, திருச்சி, சங்கரன்கோயில், அண்மையில் ஆலந்தூர், இப்ப இது
மற்ற தேர்தல்கள் இல்லாத ஒரு பரபரப்பு இந்த தேர்தலை தொத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? மூவரும் பதில் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து. ஒரே காரணம் தான், ஜெயலலிதாவோட மான பிரச்சனை. அவர் ஊழல் குற்றச்சாட்டிலே வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தொகுதி எந்தவித சின்னமும் பின்னமும் இல்லாமல் வந்து தங்களுக்கு வந்து மீண்டும் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக மிகப்பெரிய அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகமும் பணப்பட்டுவாடாவும் நடக்கிறது. அடுத்து பொது தேர்தல் நெருங்கிறது ஒரு காரணம் இல்லையா? இல்ல, அது பல காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த நீங்க சொன்ன இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது ஏன் முக்கியமானது அப்படின்றதுக்கு இது ஒரு அடிப்படையானது. பொது தேர்தல் வரது அடுத்த காரணம். நன்றி. இது முக்கியமானது. உங்களுடைய கருத்து, நிறைய கருத்து. அதாவது ஒரு பத்திரிகையாளர் நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்றாரு. ஆனா அவர் நடுநிலையா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அவர் ஒருவேளை பிஜேபிக்காரா இருக்கலாம்னு நினைக்கிறார். ஏன்னா கட்சியில உறுப்பினர் இல்ல கட்சியில உறுப்பினர் விருப்பம் இல்லாத ஒரு கருத்து சொல்றதுனாலே அவர் இன்னொரு கட்சி கருத்துக்கு வந்திருக்காங்க. அவர் சொன்ன கருத்தின் மீது பேசுங்க, நபர்கள்ட்ட போகாதீங்க. ஊழல்னு சொன்னதுக்காக சொல்றேன், நபர்கள்ட்ட போகாதீங்க. அவர் வந்து விமர்சனம் பண்றது வந்து பொதுவா கால்பந்து ஆட்டத்துல பந்தத்தை அடிக்கணும். நான் சொல்றது கேளுங்க. எங்க அம்மா ஒவ்வொரு வாக்காளருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. அதுல தெளிவா எழுதியிருக்காங்க, சதியும் விதியும் சேர்ந்து இந்த தேர்தலை திணித்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஒரு குற்றச்சாட்டு வருகின்ற பொழுது அதுக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. மேல்முறையீட்டில் என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தலுக்கு என்ன முக்கியமான காரணம்னா காரணம் என்னன்னா, ஸ்ரீரங்கத்தில் அது அம்மா தொகுதி ஜெயித்து வெற்றி பெற்றாங்க. இந்த தேர்தல் திணிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தலை எல்லா தேர்தலையும் போலதான் அதிமுக சந்திக்குது. எங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு சூழ்ச்சி செய்கிற மனப்பான்மை, சூழ்ச்சி செய்கிற தலைவர் வேற. அதாவது தமிழக வரலாற்றிலேயே முதலாக ஒரு முதல்வர் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்று பதவி இழந்ததால் மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய அந்த பெண்மணிக்காக இந்த தேர்தல் நடக்கிறது. நாகரிகமே தெரியாம பேசுறாரு. அவர் பேச அனுமதிப்பீங்களா மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இதேதான் அங்க நடக்குது. தோழர்களை ஊழல் என்று பேசுவதால் அங்க ஊழல் செய்யறதே செய்யறாங்க. அவருடைய வருகை கருத்து நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசி சாதிக்கலாம். கேட்டதே கிடையாது. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக